ஆடி காத்துல அம்மி பறக்கும்னு சொல்லுவாங்க. ஆனி காத்துலயே இப்படி பறக்குது எல்லாமே. கொஞ்சம் காத்தடிக்கிறது, கிளைமேட் எல்லாம் செம்மையா இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு இன்னைக்கு குஸ்கா மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். மேக்சிமம் அத்தை தான் சமைப்பாங்க. இன்னைக்கு சரி நான் சமைக்கலாமேன்னு சமைச்சேன். எங்கள் அத்தை வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் நறுக்கி கொடுத்துட்டாங்க. வெள்ளைப்பூடெல்லாம் உரிச்சு கொடுத்துட்டாங்க. நான் குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் போட்டுட்டு பொரிஞ்சக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சு விட்டுட்டு அப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா தாளிச்சு விட்டுருவேன். இது உப்பும் தேவையான அளவு போட்டுக்கணும். இஞ்சி, வெள்ளைப்பூடு, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் நாளையும் போட்டு நான் அரைச்சி எடுத்துருவேன். அந்த வெங்காயம் தக்காளி வதங்கினக்கப்புறம் இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டோம். பச்சை வாசம் போனக்கப்புறம் நமக்கு தேவையான மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்டு நான் பிரியாணி மசாலாவும் கரம் மசாலாவும் போட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்குனக்கப்புறம் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். நான் இங்கே 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். அதனால 4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சக்கப்புறம் அரிசியை போட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடணும். நான் என்ன பண்ணுவேன்னா இது தனியாக முட்டையெல்லாம் தனியாலாம் உட்காந்து வேக வச்சுக்கிட்டு இருக்க மாட்டேன். இந்த குக்கர்லேயே நல்லா அந்த ஓடோட வாஷ் பண்ணிட்டு அப்படியே இந்த குக்கர்லையும் போட்டு விட்டுருவேன். அப்படியே அதுவும் வெந்துடும். அவ்வளோதான். கரெக்டாக நான் விசில் போட்டு மூடி வைக்க என் பையன் எந்திரிச்சிட்டான். அப்புறம் மறுபடியும் ஃபீட் பண்ணி நான் தொட்டியில் போட்டுட்டு வந்துட்டேன். நல்லா பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அம்மாவுக்கு பசி எடுத்த உடனே குழந்தைங்க அழுக ஆரம்பிச்சிருன்னு சொல்லுவாங்கல்ல, அதே மாதிரி தான். கரெக்டாக தம்மெல்லாம் எடுத்து முடிக்க சாப்பிடலான்னு உட்காரும் போது அழுக ஆரம்பிச்சிட்டான். என்னால் பசி பொறுக்க முடியல. ஸோ ஒரு பக்கம் ஃபீட் பண்ணிட்டே நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் அத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட்டு தூங்க போகையில் ஒரு கிளாஸ் பால் நாட்டு சக்கரை போட்டுட்டு குடிச்சிட்டு அப்படியே படுத்தாச்சு.